ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் 13வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு நடைமுறை செய்தியாய் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம், எவ்வாறு பிள்ளைகளை நடத்துகிறோம், இதுல பெற்றோருக்கும் ஆலோசனை இருக்குது, பிள்ளைகளுக்கும் ஆலோசனை இதுல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்ம மூதாதையரை பார்ப்போமானால், ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் அந்த சந்ததி முழுவதும் கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியாய் வந்தது. நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? எப்படி கீழ்ப்படுகிறது? இன்னைக்கு காலமா நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரானால் அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளும் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுல சொல்லும் பொழுது அழகா சொல்லியிருக்கு பாருங்களேன். இதுல என்ன சொல்லி, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உலக பிரகாரமான கீழ்ப்படிதல் ஒரு பார்ட்டு, ஆனா கர்த்தருக்குள் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்களா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம வளர்க்காக நம்ம கையிலே தேவன் ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். அதை நாம் எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற கீழ்ப்படிதல்ல நம்ம நடத்துகிறோம். அப்ப நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் என் பிள்ளைக்கு நான் சொல்ல முடியும். நான் வேதத்தை வாசிக்கிறத என் பிள்ளை பார்த்தாதான் நான் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியும், வாசிக்க சொல்லி சொல்ல முடியும். அப்போ நான் எப்படி இருக்கிறேன், என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? முதலாவது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது இதுல பாருங்களேன், அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அநேக வசனங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்களை அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்களேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா அழகாக தேவன் சொல்லுகிறார். இதுல, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனையாய் கொடுக்கிற காரியம் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது கட்டளை. கண்டிப்பாக கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, இந்த 2வது வசனத்துல எபேசியர்ல 6:2 பாருங்களேன், அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. இதுல ரொம்ப சாதாரணமான முறையில விளக்கம் சொல்லணும்னா, அற்ப ஆயுசுல போயிடாத. நமக்கு வாழ்வு வேதத்தின் படி பார்த்தா 80 வருஷம் வாழலாம். அதுக்கப்புறம் சஞ்சலம் இருக்கும். ஆனா 120 வருஷம் வரைக்கும் வாழலாம். நம்ம என்ன செய்யறோம், தாய் தகப்பனை கனப்படுத்தாதனால ஒரு சிலர் சீக்கிரமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று வேதம் எச்சரிக்கிறது. நமக்கு நீண்ட ஆயுள் வேணும்னா என் தாய் தகப்பனை நான் கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்த வேண்டும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அவங்க கொடுக்குற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ படிக்கல, நீ உனக்கு என்ன விவரம் தெரியுது, இந்த காலத்து இது தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்க கூடாது. அவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அவங்களும் இந்த வாலிப பருவத்தை கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து அவங்க சொல்றதை காதலையாவது வாங்கி கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பிள்ளைகளே, கர்த்தர் எதிர்பார்க்கிறதா தான். எப்படி உன் தாய் தகப்பனை கனம் பண்ணணும், இல்லைன்னா அற்ப ஆயுசுல போயிருவ. உன் ஆயுசு நாள் நீடித்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? அப்போ தாய் தகப்பனை இழிவுபடுத்தக்கூடாது, தாய் தகப்பனை கேவலமா பேசக்கூடாது. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல நான் நடைமுறையாய் பார்த்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு சில தாய் தகப்பனுக்கு பென்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வாழ்நாள்ல வேலை செஞ்சு பென்ஷன் இல்லாம பிரைவேட்ல வேலை செஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு நிலை பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்கு. ஒரு சிலர் ஹோம்ல கொண்டு போய் விட்டுறாங்க. ஒரு சிலர் வீட்டுல அவங்களுக்கு கண்காணிக்கிறதே இல்ல, கொடுக்கறத சாப்பிட்டுட்டு இருன்னு சொல்லி இழிவாய் ட்ரீட் பண்ணப்படுகிறார்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்னை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இளமையா இருக்கிற நான் எனக்கு முதிர் வயதை நான் அடைவேன் என்பது நிச்சயம். நாளுக்கு நாள் முதிர் வயதை அடைந்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு இந்த நிலைமையில நம்ம பிள்ளைகள் வைத்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம அதுதான் யோசித்து பார்க்க வேண்டும். எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நீ தாய் தகப்பனை கனம் பண்ணாம இருந்த அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஓன் பிள்ளை உன்னை கவனிக்காது. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதை நம்ம செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்ப வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன கனம் பண்ணணும் அப்படின்றப்ப ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கிறார், உபாகமத்திலையும் கட்டளையா கொடுத்திருக்கிறாரு. கடைசியா 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நம்ம எப்படிங்க இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அதுக்கான ஆலோசனைகளை நாம் கொடுக்கிறோமா? இன்னொன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அழகா போட்டிருக்குது, எளிய தமிழ்ல போட்டிருக்கிறாங்க, தந்தைமார்களே உங்கள் குழந்தைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கு ஏற்ற கல்வியிலும் பயிற்சியிலும் அவர்களை மேலான நிலைக்கு கொண்டு வாருங்கள். அழகா சொல்லியிருக்கிறார். கல்வியிலும் பயிற்சியிலும் மேலானவைகளுக்கு நம்ம கொண்டு போக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுல முக்கியமான பங்கு பெற்றோருக்கு இருக்கிறது பிள்ளைகளை வளர்ப்பதில். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் விளையாடுறது எப்படின்னா ரோட்ல போய் இல்ல 4 பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுற மனநிலை மாறிவிட்டது. இப்ப எதுல விளையாடுறாங்க? செல்போன்ல விளையாடுறாங்க. அது ஆபத்துக்குரிய காரியம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும், மனனம் பண்றதுக்கு உதவி செய்யணும். இதுதாங்க கல்வியிலும் பயிற்சியிலும் நம்ம பண்ண வேண்டிய காரியம். வேதத்தை வாசிப்பதற்கு இந்த தியான நூல் விக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு இருக்குது. படம் வரைஞ்சு கதை சொல்லி அந்த மாதிரி சொல்ற காரியம்லாம் இருக்குது. அதுதான் நம்ம செய்கிறவர்களா இருக்கிறோமா? ஸ்கிரிப்சர் என் ஊழியத்துல பாத்தீங்கன்னா என் தேவனும் நானுன்னு 3வது வகுப்புல இருந்து 8வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு புக்கு போட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணே, அவங்க ரொம்ப வயதான அண்ணே, அவங்க என்ன செய்வாங்களாம், ஆரம்ப நாட்கள்ல பிள்ளைக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எந்தேவன நானுன்ற புக்கை வாங்கி வச்சு பிள்ளையோடு கூட உட்கார்ந்து அந்த எந்தேவன நான இவர் படிச்சு பிள்ளையும் படிக்க வச்சு அதுல fill in the blanks, match the following அந்த மாதிரிலாம் இருக்குமா, அதையெல்லாம் செய்வார். அந்த பிள்ளையை செய்ய வைப்பார். அதுதாங்க பயிற்சி. யோசிச்சு பாருங்களேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், என் பிள்ளையும் தியானிக்கணும். அப்போ பிள்ளை லெவலுக்கு நான் இறங்கணும். அப்போ அந்த புக்கை வாங்கி கொடுத்து அது பாருங்க 3வது வகுப்புல இருந்து 8வது வகுப்பு வரைக்கும் அந்த புக்கை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வல்லமையின் வழின்னு ஒண்ணு இருக்குது 9வது வகுப்புல இருந்து 12வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக. அப்போ அதை நாம் பயிற்சி விக்க வேண்டும். நம்மளும் அதை வாசிக்கணும், பிள்ளைகளோட உட்கார வச்சு வாசிக்கணும். இதுதாங்க கல்வியிலும் பயிற்சியிலும். நம்ம டியூஷனுக்கு அனுப்புறது பெரிய மேட்டர் கிடையாது. உலக பிரகாரமான ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு உலகம் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. ஆனா ஆவிக்குரிய சத்தியங்களை பிறர் மூலமா தெரிஞ்சுக்கிறதை காட்டிலும் நம்ம சபையில நம்ம குடும்பத்துல அந்த பிள்ளைகளை கற்றுக் கொடுப்போமானால் அது அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை அடைவதற்கு உதவியா இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நீடித்திருப்பதற்கு, வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சந்ததியை பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கான சந்ததியை உருவாக்குறது தான் நமக்கு தேவன் மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுகிறோமா? தேவன் எதிர்பார்க்கிறது அதாங்க. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 1-4 வசனத்துல சொன்னபடி நாம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக குடும்பங்கள்ல அது இல்லைங்க, தியானம் இல்ல, வேதத்தை தியானிக்கல. நம்ம என்ன பண்றோம், இப்ப டிவில மெசேஜ் வருது, அதை கேட்கிறோம். ரைட், கேளுங்க, ஆனா பிள்ளைகளோட உட்கார்ந்து கேளுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க இந்த தியான புத்தகம் எல்லாம் பண்ணி இப்ப ரீடிங் ஹேபிட்டே குறைஞ்சு கொண்டு வருகிறது, அழிந்து கொண்டு இருக்கிறது. எப்படி நினைவாற்றல் குறைந்து கொண்டே இருக்குது. ஏன் மெமரைஸ் பண்றது இல்ல, எல்லாமே மொபைல்லே பாத்துக்கிறோம். The world is in the mobile. உலகமே ஒரு செல்போனுக்குள்ள வந்துருச்சு. அதனால யாரு எல்லாம் ஏஐ வேற யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எதை கேட்டாலும் ஏஐல கேளுன்றாங்க, ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ். அது மூலமா போகணும்னு நினைக்கிறாங்க. நல்லா பாருங்களேன், செயற்கை என்னைக்குமே செயற்கை தாங்க. ஆனா இயற்கை என்பது தேவன் நமக்கு தாய்மொழியிலே கொடுத்த வேதாகமத்தை தியானிச்சு பிள்ளைகளுக்கு தியானிக்க உதவி செய்து நாம் நடத்துவோமானால் பக்திக்குரிய சந்ததியை நாம் உருவாக்குகிறவர்களாய் காணப்படுவோம். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல என் தேவனை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் வல்லமையின் வழி வாங்கி கொடுத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் தினத்தியானம் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அவங்க எல்லாம் அதுல கடைபிடிக்கிறார்கள் ஒரு சிலர். சரிங்களா? அப்படி வளர்க்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்குது. பூமியில நாம் பிள்ளைகளை நேர்த்தியா நடத்துவதற்கு தான் கர்த்தர் கொடுத்த ஒரு சுதந்திரம். அதை நாம் எப்படி செய்கிறோம், நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க பிள்ளைகளை பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக நீங்க
கொடுத்த ஈவை உமக்கு பிரியமான வழியிலே, வேதத்தின் வழியிலே நாங்க நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு எதுவும் ஆலோசனை வேணுமானால் இந்த நம்பருக்கு நீங்க என்னோட கூட தொடர்பு பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. ஆமென்.